ஐயப்பனின் 6 ஆதார தலங்கள். ஐயப்பனின் 6 ஆதார தலங்கள். ஐயப்பன் நம்மை போலவே வாழ்ந்தவர். பாலரூபத்தில் குளத்துப்பிழையிலும், கௌமார கோலத்தில் சபரிமலையிலும், தாம்பத்திய கோலத்தில் ஆரியங்காவிலும், வானப்பிரஸ்த நிலையில் அச்சன் கோவிலிலும், ஜீவன் முக்த நிலையில் வானவெளியிலும் திருக்கோலம் கொண்டு அருள்பாலிக்கிறார். ஐயப்பன் பக்தர்கள் சரணம் சொல்லும்போது இந்த தலங்களை குறிப்பிடுகிறார்கள். ஐயப்பன் குளத்துப்புழையில் பாலகனாகவும், சபரிமலையில் கௌமார கோலத்திலும், ஆரியங்காவில் தாம்பத்திய கோலத்தில் பூர்ண புஷ்கலா சமேதனாகவும், அச்சன் கோவிலில் வானப்பிரஸ்த கோலத்தில் அரசனாகவும், காந்தமலையில் ஜோதியாகவும் வீற்றிருப்பதாக ஐதீகம். இப்படி ஆராதிப்பதில் பெருந்தத்துவம் அடங்கியுள்ளது. நமது தேகத்தில் 6 ஆதாரங்கள் உள்ளன. முதுகுத்தண்டுக்குள் கடைசியில் உள்ளது மூலாதாரம். பிருத்வி மாயமான அதில் கணபதி வீற்றிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவில் மூலாதாரம். தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி சுவாதிஷ்டானம். ஜலமயமான அப்பகுதியில் நாராயணன் இருக்கிறார். அச்சன் கோவில் சுவாதிஷ்டானம். நாபி கமலத்திற்கு மணிப்பூரகம் என்று பெயர். அக்னிமயமான அப்பீடத்தில் இருப்பவர் சூரியன். ஆரியங்காவு மணிப்பூரகமாக கருதப்படுகிறது. வாயுமயமான ஹிருதயஸ்தானம் அநாகதம். அங்கு பராக்சக்தி வீற்றிருக்கிறாள். குளத்துப்புழா அநாகதமாக கருதப்படுகிறது. ஆகாசமயமான கண்டத்திற்கு விசுத்தி என்று பெயர். அங்கே நீலகண்டனாக பரமசிவன் வீற்றிருக்கிறார். பந்தனம் விசுத்தி என்ற பெயர் பெற்றுள்ளது. 6வது ஸ்தானம் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்தானம். நெற்றியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஸ்தானத்தில் ஐயப்பன் வீற்றிருக்கிறார். அது ஆக்ஞை எனப்படுகிறது. எங்கும் நிறைந்த ஜோதி ஸ்வரூபன் ஐயன் மணிகண்டன். ஏகாந்தத்தில் இருப்பவராமே ஐயன் மணிகண்டன். ஐஸ்வர்யத்தை தந்திடும் ஈசன் ஐயன் மணிகண்டன். 9 2 படிகள் மேலமர்ந்தவன் ஐயன் மணிகண்டன். ஓங்காரத்தின் உருவாய் வந்தவர் ஐயன் மணிகண்டன்.